தைய கடையில் போய் அவர் லேசா தைக்கிறான்ட்டு நம்ம போய் தைச்சிட்டா முடியுமா? அவர் நேரம் நம்மகிட்ட வேடிக்கை பார்த்துட்டே பேசிட்டே தைப்பார். அந்த உணர்வின் இயக்கம் அவன் சீராக வளைச்சு நாம் போய் கூர்மையா பார்த்தோம் அப்படி நெடுஞ்சிட்டே போகும். ஆகவே இதை போல நாம் தியானத்தில் இதை போல நாம் பழக்கி கொண்டால் வாழ்க்கையில் எதிர்நிலை வந்தால் டக்குன்னு நம்மளுக்கு இதை மாற்றிவிடும். ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன செய்கின்றான், ஒரு நல்ல அதை ஒரு பொருளை இயக்குகின்றான். அதுல தப்பாகிவிட்டால் என்ன செய்யறான், தப்பு ஏன் ஆனதும் உடனே இங்கே கரெக்ட் செய்வதற்கு அந்த உணர்வின் சரி செய்வதற்காக அது மாற்று அழுத்தத்தை இங்கே கொடுத்து விடுகின்றான். அப்ப மாற்று அழுத்தம் வந்த பின் தப்பென்ற உணர்வின் இதை மாற்றிவிட்டு மறுபடியும் சீராக்குகின்றன. தப்பென்ற உணர்வு வந்தால் உடனே அது காட்டின அழுத்தமான உணர்வு கொண்டு இதை அழித்து விட்டு நல்ல உணர்வு இங்கே பதிவு செய்கின்றன. இப்ப நம்ம எழுதினால் அழிக்கின்றோம். ஆனா உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக் ஒரு பொருளின் ரூபமோட போகும்போது அதன் அழுத்தத்தின் தன்மை கொண்டு இது சீராக்கவில்லை என்றால் உடனே அழுத்தத்தை மாற்றி இதன் உணர்வுக்கொப்ப கொண்டு வருகின்றன. ஏனென்றால் அதுல கெமிக்கல் கலந்த உணர்வுகளில் அது உணர்வின் தன்மை அழுத்தம் எதுவோ நம்ம எப்படி லைட்டு சிறுசா பெருசாக எரியுதோ இதை போல அந்த உணர்வு எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த ஒளியின் நிலைகள் உருவாக்கணும். அப்ப எழுத்தின் வடிவம் வருகின்றது. இதை போல விஞ்ஞானிகள் இதை செய்கின்றனர். இதே போலதான் நாம் கண்கொண்டு பார்த்து ஒருத்தன் வேதனைப்படுகிறான் உணர்வை எடுத்தால் நல்ல உணர்வை நமக்கு எலக்ட்ரானிக்கா மாற்றி இதை அழித்து அதன் உணர்வை கொண்டு வருகின்றனர். ஆனால் இதை அழுத்த நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் செலுத்தி இந்த உணர்வின் அழுத்தத்தை ஆனால் அவன் செய்யும் வேதனை மாற்றி தெளிந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெளிவாக்கும். ஏனென்றால் நம் உயிரும் எலக்ட்ரிக், நாம் நகரும் உணர்வு எலக்ட்ரானிக். இன்று விஞ்ஞானி காட்டுகின்றான் அகண்ட அண்டத்தை. அன்று மெய்ஞானி தன் உணர்வின் நிலையை பாய்ச்சினான், தன் உடலும் உணர்வுகளை அறிந்தான், அந்த உணர்வுக்கு எண்ணத்தை வலுத்தான், அது உணர்வு ஆக்கங்களின் கோள்களின் நிலையையும் அகண்ட அண்டத்தின் உணர்வை அறிந்தான் அகழ்ச்சியன். அவன் உணர்வின் தன்மை உடலை விளைவித்தது ஒன்று, இன்று காற்று மண்டலத்திலும் கலந்து உண்டு. குருநாதர் அவர் கண்டார், அவர் பெற்றார், அதன் உணர்வை பதிவாக்கினார், இதை நினைவுக்குள் என்றார், அதன்படி நடவென்றார். அதன் உடனே தான் நான் அறிந்து பேசுகிறேன். கல்வியால் நான் கற்று உணரவில்லை, எழுத்தொழிவால் நான் பார்க்கவில்லை, குரு காற்று உணர்வை பதிவானேன், நினைவு கொண்டேன், அது அறிய முடிகின்றது. அதைத்தான் உங்களுக்குள் சொல்கிறேன். அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பதிவாக்கிவிட்டால் நினைவு கொண்டால் அருண் ஞானி பெற்ற உணர்வை நீங்களும் பெறலாம். உங்களுக்குள் அறியாத இருளை மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்றது. ஆக நீங்கள் எதை மாற்றி அமைத்து அழுகின்ற உள் என்று அது கடவுளாக தீமைகளை மாற்றிடும் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. ஆக தீமை என்ற உணர்வு வரப்போகும்போது அது உள் நின்று அந்த தீமையின் உணர்ச்சிகளை ஊற்றி நம்மை தீமை உள்ளவனாக மாற்றுகின்றது. நல்ல உறுப்புகளை கெடுக்க செய்யணும். அப்ப கடவுள் யார்? நல்ல யோசனை பண்ணி கடவுள் உருவினை என்றால் அப்ப உலகிற்கெல்லாம் தீமை சீவினை மாற்றி பழக வேண்டும் அல்லவா? இன்று நம்மை காக்கிறான் என்று சொன்னார்கள். ஐயப்பன் கோயில் என்ன செய்தாங்க? இந்த சிலையை தள்ளி விட்டாங்க, அவனை ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறம் மனிதன் தான் சிலை உருவாக்கி இங்கே நாம் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை கொட்டி இந்த மனிதர்களிடம் எண்ணமாக சென்றுள்ளார். கோயிலில் போய் நாம் என்ன செய்கிறோம்? சிலை வைத்து நாம் வணங்கினால் நல்ல குணம் என்று வருகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? ஒருத்தன் தான் இதை சிலை தேடி சிலைக்கு இடையில பவுன் இருக்குது, அந்த வைரக்கல் இருக்குன்னா சிலை தள்ளி விட்டு எடுத்துட்டு போறான். அப்ப அவனும் அந்த உணர்வு தான் கடவுளா அந்த இயக்கத்தை. நாமும் இந்த நல்ல குணங்கள் என்று எண்ணி என்பது நம்ம நன்மை செய்யும் என்று உடலை அது மதிப்பாகும். அந்த உணர்வின் தன்மையும் நன்மை செய்யும் எண்ணங்கள் வருகின்றது. இதை தள்ளிவிட்டு பொருள் எடுக்க வேண்டும் என்று அவனுக்கும் நுகர்ந்த உணர்வை கடவுளாக தள்ள செய்கின்றது. ஆலயங்கள் தொழுது கொண்டிருக்கின்றான், ஆண்டவன் செய்வான் என்று இயக்கத்தில் இருக்கிறான், மறந்த நேரத்தில் பிட்பாய்ட் அடிக்கிறான். அப்ப ஆலயத்தில் இருக்கும்போது அவன் செய்வான் என்று போறோம், அங்க பிட்பாய்ட் தர போகும்போது எடுத்துட்டான், இப்படி செய்துட்டானே. இவன் உணர்வு அங்கு தெரியும் என்று அவன் ஆண்டவனா இருக்கின்றான். அதன் உணர்வின் தன்மையை தவறு செய்ய வைக்கின்றான். அவன் ஏமாந்து விட்டேன் என்று வேதனைப்படுகிறான். ஆக எந்த நல்லது செய்ய வேண்டும் என்று என்றனோ அந்த உணர்வு தான் உயிர் இயக்குகின்றது. அந்த உணர்வே தான் அது தெய்வமா இருக்கின்றது, அதுவே தான் கடவுளாக இருக்கின்றது. நாம் எதை எடுக்க வேண்டும்? ஞானிகள் காட்டிய நிலையை கொண்டு இந்த சிலைதான் செய்யும் என்று செய்ய முடிகின்றதா? யாகத்தை செய்தால் பாவத்தை போக்கி விடலாம் என்று முடியுமா? உண்மையான யாகம் நம் உயிரோர் நெருப்பு. ஆக உயர்ந்த குணங்களின் உணர்வுகளை சேர்த்தப்பின் இந்த அழகில் நமக்கு பாய்ச்சுகின்றது. அதன் உணர்வு கொண்டு நமக்கு நன்மையாகின்றது. இருளை நீக்கி அருள் என்ற துருவ நட்சத்திர உணர்வு உயிரை மோதச்சும். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அறியாத இருளை போக்கும், பொருளை காண செய்யும். ஆக நாம் உணர்வின் தன்மை அது வலுப்பெற்றால் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போக்கும், மெய்ப்பொருளை நாம் காண முடியும். அந்த அருளை நாம் பெறுவதற்குத்தான் ஞானியர்கள் எத்தனையோ நிலைகளை செய்தார். ஆக அதிலிருந்து மாறி இந்த உடல் இச்சை தான் அதிகமாக நேசிக்கின்றோம், உயிர் இச்சை என்றே வருவதில்லை. இந்த உடலில் உயிர் இருக்கிறவரில்தான் இந்த மனிதனுக்கு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உயிர் சென்று விட்டால் என்ன செய்வது? இந்த உடலை நீசன் என்றே சொல்லுகின்றோம். மதிக்கின்றோமா?
உடல் வரும் செல்வந்தர் என்றவன வந்தவன மேற்கொண்டு எல்லாம் போடுவோம் பெரியமன் சொல்றாரு. எப்போ இந்த உயிர் இருக்கிறவர்கள் அடுத்தாப்படி என்ன செய்யறோம்? இந்த உயிர் போயிடுச்சுன்னா மதிக்கிறோமா? என்னமோ மனுஷன் இன்னைக்கு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு சவமாக கிடக்கும். அதுக்கப்புறம் மதிக்கிறோமானா இல்லை. எப்படா தூக்கும், எப்படா கொண்டு போய் சேர்ப்போம், இங்க கொஞ்ச நேரம் வச்சு நாரி போகும்னு சொல்றோம். அப்ப நாம அதை மதிக்கிறோமா உடலை? ஆக உயிர் இருக்கிறவர்கள் தான் அந்த மதிப்பு. இப்ப யாரை நாம் மதிக்க வேண்டும்? நம் உயிரின் தன்மை ஒளியாக்கும் உணர்வை நாம் மதித்தால் அவனிடம் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் எதை பெற்றமோ அங்கே அழைத்து செல்கின்றது உயிர். ஆக இந்த உடல் பெற்ற உணர்வை கரைக்கின்றது, உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றது. அந்த நிலை பிறக்கு. இப்ப என்ன செய்யறோம்? சுட்ட சாம்பலை கொண்டு கங்கையில பரப்பி விட்டாச்சுன்னா பாவம் எல்லாம் போய்விடும். அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிட்டு அந்த சொந்தக்காரர்கள்லாம் சொந்தக்காரர் வந்து துணிமணிகளை போட்டு கட்டி இதெல்லாம் பாவம் போயிடுச்சு. இந்த பாவத்தை நம்ம பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி தலைமகன் தீபம் அதை வந்து மாவிளக்க வச்சு நெய் தீபம் விட்டு விநாயகர் கோயில போய் அங்கே வேக மோச தீபம் போட்டாங்க. மோசத்துக்கு போறாங்க. எப்படி போவாங்க? அமாவாசை அன்னைக்கு அப்பாவை அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு போட்டு கூப்பிடுங்க. ஏன்னா அவங்க நம்மளோட இருந்தாங்களா, நம்மளுக்கு நிறைய சோறு கொடுத்தாங்கன்ட்டு. அதே அப்பா அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது வெறுத்து இருப்போம். இது சாங்கியத்துக்காக வேண்டி சோறை போட்டு எடுத்துருவோம். அப்போ அவர் நம்ம மேல பகமை உணர்வு சாப்பாடு போடும்போது என்ன ஆகும்? அவர் எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் அந்த உணர்வுலாம் இங்க வரும். வந்த உடனே என்ன செய்யும்? எப்போ தொல்லை கொடுத்தாங்களோ சாப்பாடு கொடுத்து வந்தப்ப அந்த வெறுப்பின் உணர்வு இங்க வளரும். ஆக இங்க என்ன செய்யுது? இருக்கிற வரையிலும் ஒன்றும் கொடுக்கல. செத்த ஒருபாடு பார்க்க பூ மாலைகள் போட்டு தூவாங்க, ரோடெல்லாம் பூவார். ஆனா அதே சமயத்துல உயிரோடு இருக்கும்போது நல்ல மலரை கொடுக்கணுமா, மகிழ்ச்சி கொடுக்கிறோமா? இல்லையே. அப்ப நாம் எதை செய்கின்றோம்? புகழுக்காக வேண்டி செய்கின்றோம். அப்பானுக்கு இப்படி எல்லாம் செய்தார், மகன் செய்தார். ஆக அதுக்காக வேண்டிதான் மகன் வேண்டும் என்று வச்சுக்கிட்டு. ஆக உடலோடு இருக்கும்போது சம்பாதிச்ச சொத்தை நீ சீரா வச்சிருப்பா, அனாவசியமா வச்சு செலுத்துறாதுன்னு சொன்னா நீ என்ன இன்னும் நீ மூட நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன நீ பெரிய சொத்தை சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சண்டை போடுறவங்க தான் நிறைய இருப்பாங்க. எது பெரும்பகுதி வீட்டில் பாருங்க சண்டை வரும். கடைசியில தாய் என்னையும் தான் பெற்றதுக்காக வேண்டி ஐயோ நாளைக்கு பிள்ளை அவசியப்படுவாங்க, இடையே பார்த்து செய்யடா நீ என்ன சும்மா நச்சு தொலைஞ்சு போ அப்படின்னு தாயை திட்டவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப மீறித்தானே இப்படி பண்றானே, நீ ஊரெல்லாம் போய் என்ன கெட்டவன்னு சொல்ற, நீ வீட்டுக்குள்ள வராத போ. இப்படி தாய்மார்களை எத்தனை பேர் பக்திசோட பாக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப நாம் தாய் நம்ம கடவுளாக மனிதனை உருவாக்கியது. பிறந்த பிறப்போ தெய்வமாந்த சர்வம் பவுன் கண்ணு மொழி சீரழித்து வேதனையை தாராது என் குழந்தை நல்லா இருக்கும்னு இத்தனை தூரம் காப்பாத்தினது. அப்பா இது நல்லது கெட்டது என்று சொன்னது. நம்மளை எவ்வளவு தூரம் அந்த தாய் வளர்த்தது, தாளாக்குனது. இன்னைக்கு தாய்மார்களை பார்த்தோம்னா அனாதைய பிறந்த பிற்பாடு வளர்ந்த பிற்பாடு உதவாங்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாம துரத்தி விடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. கோயில்ல போய் நான் எதனை திவாத்தனை செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த தாய் தந்தை வெறுப்பாங்க. பிறந்த நாள் தான் போற்றுறதுக்காக வேண்டி பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. யாரு? எங்க அம்மா அப்பா விரட்டுறதுக்கு உண்டான நடந்தது, அதனால இன்னைக்கு கொண்டாந்து எல்லாத்தையும் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது லேட்டஸ்ட் மார்க் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? அந்த மெழுகு வச்சு வச்சு அந்த ஹாப்பி டே அப்படின்னு சொல்லி போட்டு கேட்க வச்சு அவர் பேரை எழுதி வச்சு பூன்னு ஊதி, என்னது ஆங்கிலம் செய்த வேலை நம்ம செய்யல, அவன் செய்த வேலை நாகரிகமா வந்துருச்சு. ஊதிட்டு அனுச்சி அதை வெட்டி நீங்க சாப்பிடுங்க. எதை எரியிற விளக்கு அவிச்சு போட்டு இது ஹாப்பி டேயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் ஹாப்பி டேன்னு எல்லாரும் சொல்லி அது எல்லாம் பிச்சு திங்கிறது. அப்ப நம்முடைய நாகரிகம் என்ன? அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அருணர்வு பெற்ற அருஞானி உணர்வு பெற வேண்டும். இவன் பிறந்த நாள் அருஞானாக வாழ வேண்டும். இருளை அகற்றக்கூடியவன் அவன் பெற வேண்டும். உலகை எங்கிலும் காத்திடும் அறிஞானியாக வேண்டும் அப்படின்னு உணர்வை செய்து சுவையான உணர்வுகளை பதார்த்தத்தை கொடுத்து அவர் எல்லோரும் கொஞ்சம் நீ உணவாக உன் வாழ்க்கை சுவைமிக்கதாக இருக்க வேண்டும், சுவைத்து வாழும் தன்மை பெற வேண்டும் என்று எல்லோரும் உணர்வை செவிகொண்டு உணர்த்தி அவனுக்கு வாழ்த்து கூறும் உணர்வை அவன் அறிவின் தன்மை பெறுகின்றது. அது யாராவது நம்ம செயல்படுத்துறோமா? யாராவது நம்ம இப்ப என்ன செய்யறோம்? ஹாப்பி டே கொண்டாடுன்னு பிறந்த நாள் துணி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆனால் துணி போட்டு வெள்ளை துணியை போட்டு நம்ம அதெல்லாம் பண்ண உடனே பிறந்த நாள் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம். அவனை உட்கார வச்சு இன்னைக்கு நீ பிறந்த நாளப்பா, இதுல இருந்து நீ வளரும் நாள் எதுவா இருக்கணும், அம்மா அப்பா சொன்னபடி கேட்கணும், நீ படிப்பை நல்லா படிக்கணும், உயர்ந்த ஞானம் பெறணும், நீ எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய உணர்வு வரணும். பிறந்த நாள் யாராவது இப்படி சொல்றாங்களா? நினைவுபடுத்துறாங்களா? இல்லையே.
ஆக தவறு செய்வோனும் நாம பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆனால் அதே சமயத்தில் கண் பிறந்த நாள். வாசுதேவனுக்கு தேவிக்கும் சிறைச்சாலைக்கு கண்ணன் பிறந்தான். பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு பெண்ணில் பிறந்து கண்கள் தெரிந்தது. கண்கள் உருவான பின் ஒன்றை பார்த்து நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நாள் அன்னை கண்ணன் பிறந்த நாள் கொண்டாடும்போது என்ன செய்யும்? அஷ்டமி. அன்னைக்கு நல்ல காரியங்களே செய்திடாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏது கண்கள் பிறந்து எல்லாத்தையும் தெரிந்த நாள். அப்ப நம்ம எப்படி என்னணும்? உலக இருளை நீக்கி பொருளறிந்து செயல்படும் நாளாக இன்னைக்கு அந்த கண்ணன் பிறந்த நாளா இருக்கணும். அன்னைக்கு என்ன செய்யறான்? கண்ணன் பிறந்த நாள். அவன் திருடுனானா? இங்க அவன் வந்து உரியேறி திருடி அவன் பானைகளை உடைக்கிறது. யாரு? கண்ணன் பிறந்த நாள் கொண்டாடுறது. ஆக பானை ஒன்றாருக்கு திருடி எடுத்து சில எண்ணெய் திருடுறான. ஆனால் இவன் கண்ணன் பிறந்த நாள் திருடுற நாள். ஆனால் கண்ணன் எப்படி திருடினான்? இந்த கண்கள் கொண்டு பார்க்கும்போது உணர்வின் தன்மை பதிவாகின்றது. அந்த உணர்வின் தன்மை வெளியுறப்பும் போது உணர்வின் தன்மை நம் கண்ணான காந்த புலன் உங்க உணர்வை எனக்குள் திருடி உயிருடன் சொல்லுது. அவன் நோயாய்ப்படுகின்றான், அவன் திருட எண்ணுகின்றான், தவறு செய்கின்றான். உணர்வை உண்மை திருடி எனக்குள் சொல்லுகின்றது யாரு? உயிருடன் மாதச்சு. அதனால்தான் இந்த கண்ணன் திருடன் என்று அந்த காரணத்தை வைக்கின்றான் சொல்றாச்சா. அப்ப அன்னிச்சு அவன் உண்மையிலேயே எங்க வெண்ணெய் திருடினான் அப்படிங்கிற வகையில் வெண்ணெயினால் என்ன? உண்மையின் உணர்வின் தன்மை அதை தெரிகிறான். உண்மையின் உணர்வின் தன்மை நம்மளுக்கு உணர்த்தினான் இந்த கண்கள் தான். ஆக என்ன செய்யலாம்? உண்மையின் உணர்வை இந்த தீமை என்ற நிலையை அகற்றி வெண்ணெய் என்ற நிலைகள் கடந்து அந்த சத்துள்ள உணர்வை நாம் எடுக்க வேண்டும். ஆக தீமையை கழித்து அருணர்வு என்ற நிலையை நாம் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். இது வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கண்ணின் இயக்கமும் மனிதன் எதை எடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறப்படுகின்றது கண்களின் இயக்கத்தை பற்றி. இப்ப கண்ணன் பிறந்த நாளுக்கு என்ன செய்யறோம்? முடிகள் அடிக்கிறதும் திருத்தனம் செய்வதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏனென்றால் மஞ்சள் தண்ணியில் ஊற்றுவதும் இது கம்பம் மேல ஏறினால் வழுக்கு இது பண்றதும் என கண்ணன் பிறந்த நாள் கொண்டாடும். இவன் என்ன செய்ய இந்த ஆசையை ஊற்றி மேலே போவான், வழிக்கு விடுவான், சிரிப்பான். மேலே இங்கிருந்து என்ன செய்ய சோத்து காத்தாலை போட்டு இது வழுக்க மரம் ஏற விடாதபடி படிப்பான். இங்க என்ன செய்ய உரி அடிக்க போவான், கண்கள் எடுத்து திருட விடாம தடுப்பான். இதுதான் நம்ம கத்திருக்கிறோம். வேற கண்ணன் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம்? நாம கண்கள் பிறந்தது தீமை என்ற நிலைகளை அகற்றி பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இப்ப அந்த நாளை நாம கொண்டாடுறோமா? அந்த நாள்ல நீங்க நல்லதவே செய்திடாதீங்க அப்படிங்கிறாங்க. அஷ்டமி. அஷ்டத்திற்கும் அன்றிடும் உணர்வுகள் பெற்றவன் இருண்ட உலகை இருண்ட உலகை அகற்றி அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளனால் திக்கும் அறிவுடன் தான். 8 பக்கம் எதுவும் உணர்வு வந்தாலும் அதை அறிந்திடும் உணர்வு பெற்றவன் அதான் அஷ்டமி. அதை அணிந்திராத உணர்வின் தன்மை இருளின் நீக்கி பொருள் காணும் செய்தவன் நமக்கு தெளிவாக்கக்கூடிய நிலைகள். ஆக நாம கண்ணன் பிறந்த நாள் எப்படி இருக்க வேண்டும்? தீமைகள் என்று தெரிந்ததை நமக்குள் அதன் நல்லவர்களாக மாறுதல் வேண்டும். தீமையை அகற்றி நல் உணர்வு பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுதல் வேண்டும். அது நமக்குள்ள அந்த இனத்தில் அவன் எப்படி கண்கள் தெரிந்ததோ இதை போல நாம் தெரிந்து நல்ல கட்டடங்களை அமைக்க வேண்டும், நல்ல வித்துகள் வீண வேண்டும், நல்ல உணர்வு வர வேண்டும் என்ற உணர்வின் செலுத்தினால் இந்த உணர்வுகள் அதிலே பதியப்பட்டு நல்ல பயிரினங்கள் வரும். கண்ணனை திருடன் என்ற நிலையில் போட்டு உரி கட்டி அடிச்சாக கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற இதையெல்லாம் மனிதனுக்கு உகந்த நிலைகள் இவன் மாற்றி அமைத்து அரசன் என்ற நிலையில் கண்ணன் என் குலதெய்வம் என்றும் அதன் வழி வாழ வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றி குடிமக்களை தன் வசப்படுத்துவதற்கு செய்த நிலைகள் தான் மதம். அந்த மதம் என்ற நிலையில் கண்கள் காட்சி உணர்வை தன் மதமாக மாற்றிவிட்டான். அதன்படி மக்களை திருத்தி சட்டங்களை இயற்றி அவன் செய்த நிலைகள் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை பயன்படுத்துகின்றனர். ஒரு உடலுக்குள் இருக்கும் குணங்களின் காடி என்றால் ஆக பிறரை அடைக்கும் தன்மை பெற்றது என்று இவர்கள் உணர்கின்றனர். ஆக நாம் எடுக்கும் உணர்வுகள் வேகத்தை உணர்ச்சி கொண்டு தீமைகள் வராது தடுக்கக்கூடிய சக்தி பெற்றது, தீமை அடக்கி எதிர்த்து நிற்கும் வலிமை பெற்றது என்ற நிலையை இங்கு கொண்டுவரப்போகும்போது தீமை எதிர்த்து நிற்கும் வலிமை பெற வேண்டும். அந்த சக்தியின் துணை கொண்டு இருளை தனக்குள் வராது தடுத்து நிலை வேண்டும் என்று உணர்வுக்கென்று காடி என்று இருந்தனர். ஆகவே தீமை புகாது தடுத்தால் நமக்குள் தீமை என்ற நிலையை வராது. ஆகவே இதை போன்ற உணர்வுகளை நமக்குள் தெளிவுபடுத்தினால் அதை யாராவது நாம் நினைக்கின்றன இல்லை. நாம் தீமை என்ற உணர்வு நமக்குள் செயல்படுத்தாது. நமக்குள் இருக்கும் தீமை செய்யும் உணர்வுகளை அடக்கி பழகிற வேண்டும். ஆக உணர்வின் தன்மை நமக்குள் தெளிவான எந்த நிலைகள் வர வேண்டும் என்று இதை காளி என்றும் நமக்குள் தெளிவாக கூறுகின்ற. காளி கோயில் என்ன செய்யறாங்க? ஆட்டை கொண்டு பலி கொடுத்து என்னை காப்பாற்று தாய் என்ற தவறுக்கு ஏற்கும் மாறாக நாம் நடந்து கொண்டால் அப்ப அந்த காளி யார்? இரக்கமற்று கொள்ளும் உணர்வை நமக்குள் எடுத்த நல்ல குணங்களை நாம் கொள்ளுகின்றோம். ஆடு நமக்கு தவறு செய்ததா? ஆகவே இங்கே காளிக்கு முன்னாடி பிடி போட்டிருக்கிற பிறரை கொல்லுது, அதை பலியிடுகின்றோமா? பிறருக்கு தொண்டை செய்கிறது என்று ஆட்டல்லதான் நாம பலி கொடுக்கிறோம்.
ஆக நல்ல உணர்வின் தன்மை வேகம் கொண்டு நம்ம நல்ல இனங்களை நாம கொன்று சாப்பிடுகின்றோம். அதை மாற்றிவிட்டால் நமது நல்ல உணர்வுகள் எப்படி கொள்ளும் என்ற நிலையை நிலைப்படுத்துவதற்கு காளிக்கு முன் புலி. ஆக தீமையின் நிலையில் நமக்குள் வராது தடுக்கும் வலிமை பெற்றால் நமக்குள் அந்த உணர்வின் வலிமை எப்படி இருக்கும் என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆனால் இது தவறான வழியில் காட்டப்பட்டு காளிக்கு ஆட்டை கொடுத்து என்னை காப்பாத்தா என்ன ஒன்றை கொண்டு என்னை காப்பாத்தவன அந்த தெய்வம் எது? நல்ல யோசனை பண்ணுங்க. இதையெல்லாம் நம்ம அறியாமை எடுத்து மனிதன் வாழ்க்கைக்கு இந்த உடல் சரீரத்துக்கு தான் ஆகின்றது. இரக்கமற்று கொள்ளும் உணர்வு வந்து அந்த ஆட்டின் உயிர் இவனுக்குள் வந்து விடுகின்றது. ஆட்டை சாப்பிட்டால் அந்த உணர்வின் நினைவு வருகின்றது. ஆக நீ எதை செய்தால் அது நீ அதுவாகின்றாய். ஆட்டை தின்று உணர்வின் தன்மை அதை கொண்டு தின்று நிலை வரப்போகும்போது ஆட்டின் உயிர் ஆன்மா இங்கே வந்து இவன் உணர்வை எடுத்து மனிதனாக பிறக்கின்றது. ஆட்டை தின்ன இந்த உணர்வின் தன்மை சென்றப்ப இந்த மனத்தின் தன்மை கொண்டு உயிர் நீ அதை கொண்டு தின்றே அல்லவா? நீ அதே போய் அர்த்தம் கொள்ளும் போது உனக்கு எப்படி ஆகுது என்று பாருங்கள். இதே உணர்வு கொண்டு இருக்கு. ஆகவே கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக இதன் தன்மைதான் அங்கே தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இதை போன்ற உலக இயக்கத்திலிருந்து இன்று விஞ்ஞான அறிவில் இன்று தன்னை நாட்டை காக்க அடுத்த நாட்டு மக்களை கொண்டு குவிக்கும் ரிஷிதான் அவனுக்கு வருகின்றது. நமது நாடும் சரி, அடுத்தவர்கள் எதிரிகளை நாம் வீழ்த்திடும் உணர்வு கொண்டு குவிக்கும் நிலைதான் வருகின்றது. இதை போல உலகில் இருக்கும் நிலைகள் மதத்தின் அடிப்படையில் அரசர்களும் மதத்தை காக்கதான் இன்று போர் முறைகளும். மதம் வளர்ந்திருந்தால் அடுத்த மதத்தை நமக்குள் தாக்கிவிடுவான் என்று மத இனப்போர்களை இங்கே கொண்டு வருகின்றன. இதை போல அரசன் காட்டிய நிலைகளத்தான் ஒரு இனம் இருக்கின்றால் அடுத்த இனத்தை பெருக்கிவிட்டால் நம் இனத்தை அழித்து விடான் என்று இங்கு போர் முறை வருகின்றது. ஆக மதத்தின் தன்மை அடுத்த மதம் வந்துவிட்டால் அடுத்த மதத்தை கொண்டு விட வேண்டும் என்றுதான் நினை வேண்டும். மனிதனாக இந்த உயிர் மனிதனாக உருவாக்கப்பட்டு சிந்தனை என்று உருவாக்கப்பட்டு ஒருவனில் உருவாக்கும் மனித உடல் பெற்ற பின் மதம் என்ற பெயரால் அரசன் என்ற நிலை வாழ்க்கை நடத்தும் அவன் காட்டிய நெறிகளை கடைபிடித்து அடுத்த நாட்டை அழிப்பதும் தன் மதம் என்ற நிலைவரும் மற்ற மதத்தை அழிப்பதும் இதே போல தன் இனத்தில் இனம் என்ற நிலை வரும்போது ஒரு பக்கம் தன் இனம் சுருக்கியிருந்தான் வர நேற்று 4 பேர் இருந்துட்டு நம்மகிட்ட என்ன பேசுறான் பார் அப்படிங்கிற இந்த இனத்தின் வலிமை கொண்டு அந்த சிறுகி இருக்கும் இனத்தை அழித்திடும் உணர்வே தான் வருகின்றது. ஆகவே தன் இனத்தை வளர்க்க சிறு இனத்தை அழித்து இது வளர்கின்றது. ஆகவே வலுவிழந்த உணர்வு வலு கொண்டதை கொண்டு மிருகங்கள் சாப்பிடுவது போன்று மதத்தின் அடிப்படையில் கொண்டு சிறு நாட்டை அழித்திடும் தன்மை வருகின்றது. இன்று ஆயுத பெருக்கம் ஆகும்போது அமெரிக்கன் என்ன செய்கின்றான்? விஞ்ஞான உலகத்தில் வானை எட்டி விடித்தாலும் அவன் விஞ்ஞான தத்துவத்தால் நீ எந்த எந்திரத்தை செய்தால் எனக்கு சொல்லாமல் செய்யக்கூடாது, நான் உன்னை அடக்கும் நிலையைத்தான் நீ சிரித்திருக்க வேண்டும் என்ற நிலையில் வருகின்றான். அவனிடம் பிச்சை கேட்கும் நிலைகளும் அந்த உணவு பண்டங்கள் வந்தாலும் விஷக்கிருமிகளை ஊட்டப்பட்டு இங்கே பயிரினங்கள் வளர்க்க உதவி செய்கிறேன் என்றாலும் அந்த பயிரினம் செயல்பட்ட பின் இன்று என்ன ஆகின்றது? அது மற்ற நம்ம நாட்டின் பயிரினங்கள் மலடாய் வருகின்றது. ஆனால் அவன் கொடுத்த நிலை அவனிடமே வாங்கிதான் இந்த வித்தை ஓண்ட வேண்டும். அதுதான் உணவுக்குறும். அவன் நிறுத்திவிட்டால் நம் பழப்பு அதோ பெரிதான். ஆக அவனுக்குள் அடிமையா இருக்கும் விஞ்ஞான அறிவை இப்படி பெருக்கி அதற்கு மீறி இருந்தால் ரேசர் இயக்கம் என்ற நிலைகளை ஒளிக்கட்டைகளை வீசுகின்றான். ஆக ஒளியின் தன்மை எடுக்கப்படும் போது அதில் எடுக்கும் உணர்வினை கவர்ந்து 1000 மடங்கு பெருக்கி இங்கே என்ன சுரங்கம் இருக்கின்றது, இங்கே என்ன பொருள் இருக்கின்றது, சிறு ஊசி இருந்தாலும் ஒளிக்கட்டைகள் வீறி பல 1000 மடங்கு பெருக்கி இன்ன பொருள்தான் இருக்கிறது என்று விஞ்ஞானி கண்டுகொள்கின்றான். ஆக இதன் வழியில் எங்கு இதை தெரியாமல் இருந்தாலும் சாட்லைட் என்ற நிலையில் உணர்வு கொண்டு அந்த நேருக்கு நேராக அந்த ஒளிப்பதிவுகளை எடுத்து எவன் என்ன செய்கின்றான் என்று தெரிந்து கொண்ட பின் அந்த விஷத்தன்மையை எப்படி பறக்க வேண்டும் அல்லது அவனை வீழ்த்த வேண்டும், அவனை எப்படி தடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒவ்வொரு விஞ்ஞானியும் அந்த நாட்டை காக்கத்தான் செயல்படுகின்றான். அதே சமயத்தில் அடுத்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கும் ரசிக்கும் தன்மைதான் வருகின்றது. இதை போன்ற மனிதனுக்குள் வரப்படும்போது விஞ்ஞான அறிவிலால் மக்களை காக்க உறுப்புகள் தீர்ந்தாலும் உறுப்புகளை உருவாக்குகின்றான். ஆக மனிதனுக்கு தேவைப்பட்ட உணர்வுகளை உருவாக்குவதற்கு ஆக மற்ற உயிரினங்களை வளர்த்து இதை மாமிசமாக சாப்பிட செய்கின்றான். ஆக அதற்கு நல்ல உணவுகள் எடுத்து அந்த மாமிசத்தை தெளிவாக்கி இதை சாப்பிட்டு இதை வரக்கூடிய நிலைகளுக்கு உருவாக்குகின்றான். ஆகவே விஞ்ஞானம் மனிதனை வளர்க்க வந்தாலும் மனிதனை காக்க முடிகின்றதா? ஆக இதை போல விஷத்தன்மையில மற்றதை நாட்டை காக்க அவன் நாட்டை காக்க மற்ற நாட்டை அழிக்கும் தன்மை வருகின்றது. இப்படி விஞ்ஞான வழியில் கலக்கப்பட்டு இன்று விஷத்தன்மைகள் நாட்டிலே பரவப்பட்டு மனிதன் ஆடம்பரமாக இருக்க இன்று மற்ற கெமிக்கல் கலந்த ஆடைகளை உருவாக்கி அந்த ஆடைகளின் உணர்வுகள் நமக்குள் நஞ்சை கவர்ந்து நமக்குள் சிந்தனையை சிதறச் செய்யும் உணர்வுகளை நமக்குள் வருகின்றது. இதிலேயும் மற்ற வெளிநாட்டு பொருள்களை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய மதிமயக்கும் உணர்வு கூட செலவுண்டு. ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு வருகின்றார். சீனாவோ கம்யூனிசத்தை பறக்க அதில் சில உணர்வுகள்
நான் எண்ணத்தை நிறைவேற்ற கம்யூனிசத்தின் தன்மை தனக்குள் பரக இதைப்போல் அவன் உணர்வு ஊற்றும் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும் அந்த உணர்வு மயக்க நிலைகள் என்று சில மருந்துகளை கொடுத்து அவன் எண்ணமான பின் பதிவாகி கொண்டு அதன் வழியிலே அவன் தற்கொலை என்ற நிலையும் நாட்டை காக்கும் உணர்வு வருகின்றது. அதே செயலைத்தான் இன்று எடுத்துக்கொண்டார் மற்ற தீவிரவாதிகள். இதை போன்ற உலகம் எங்கிலும் சிலவர்களும் சரி, ஒவ்வொரு நாட்டிலும் சரி, இதை போல உணர்வுகள் ஊட்டப்பட்டு இரங்கமற்று தாக்கும் தலை தான் பிறருக்கு நன்மை செய்கிறோம் என்று தீவிரவாதம் கொண்டு தனக்கு பொருள் தேவை யாரையும் கொண்டு எடுத்துக்கொள்ளலாம், நாம் நல்லதை செய்கிறோம் என்று இப்படி அசுர உணர்வு எல்லா ஊர்களிலும் தீவிரவாதம் பெருகி உள்ளது. சாந்தமும் ஞானமும் விவேகத்துடன் நடக்க வேண்டும் என்றால் இன்று நாம் நமது செயல்களை செயல்படுத்த முடியாது போய்விடும். இன்று தேடிய செல்வம் என்றாலும் அது சிறுக சிறுக மனிதன் நிலையிலிருந்து இன்று பட்டிகளில் ஆடுகளை வைத்திருந்தான், வேன்களை தூக்கி கொண்டு ஆட்டுகளை கொண்டு சென்று விடுறான். இப்படி பல நிலைகள் வருகின்றது. இதை போல மனிதன் தனித்து கெட்டிருக்கும் இந்த குடிசைகளிலும் ஆக அழகான இதுகளை மேடைகளை போட்டிருந்தால் 100 பேர் சேர்ந்து வந்து இந்த உணர்வின் தன்மை கடினமான நவீன ஆயுதங்களை கொண்டு கொன்றுவிட்டு பொருளை தேடி கொண்டு போக வேண்டும். இது பிடிக்கிறதுக்கும் அரசாங்கத்தால் முடியவில்லை. காரணம், அரசாங்கத்தில் உள்ளோரும் மக்கள் தான். வீரென்று தெரிந்து கொண்ட பின் அவன் மாறிவிடும் நிலைகளிலிருந்து கண்டுபிடிப்பதற்கு நாளாகின்றது. இது தொடர்ந்து வழி நடக்கின்றது. இதை போன்ற உணர்வுகள் மனிதன் இடத்தில் இந்த விஞ்ஞான உலகில் அஞ்ஞான வாழ்க்கை வாழும் தவறின் உணர்வுகளை வளர்ந்து மனிதனுக்கு மனிதன் தேடிய செல்வம் தேட வேண்டும் என்றாலும் செல்வம் தேடுவதற்கும் எத்தனை தவறு செய்தான் தேட வேண்டும். தவறு செய்து தேடி வைத்தாலும் அவன் இன்னொருவன் தவறு செய்து இந்த பொருளை அழித்துக் கொண்டுதான் போறான். இது பாதுகாப்பதற்கு எத்தனை பயம், எத்தனை வேதனைகள், இது எல்லாம் மனிதன் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களாக இருக்கின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபடுவதற்கு நாம் இடும் மூச்சலை, நாம் மக்கள் நலமா இருக்க வேண்டும், அருண் ஞானம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும், பொருளறிந்து செயல்படும் தன்மை வேண்டும், ஒன்றுபட்டு வாழும் தன்மை வேண்டும், மதபேதம் இல்லாத, இனபேதம் இல்லாத, மொழி பேதம் இல்லாத, மனபேதம் இல்லாத உலகை உருவாக்க வேண்டும் என்று நம் உணர்வின் தன்மை நாமக்குள் உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை நாம் வெளிப்படுத்தி அதன் வழி நாம் செயல்படுத்தி வந்தவென்றால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களும் சீராகும். நாம் விடும் விழி மூச்சலைகளும் பிறரை தீமையிலிருந்து விடுபடும் தன்மை வரும். ஏனென்றால் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. நாம் கடந்த காலம் எதையெல்லாம் எடுத்தோமோ சிறிது மறைவு இருந்தாலும் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல குணங்கள் கொண்டு பிறர் செய்கிறான்னா அவன் உணர்வு நாம் உயர்ந்த குணத்தையும் சிறு தரையாகி நாம் சிந்தனையற்றதாக மாறுகின்றது. சித்திரை அதை நீக்கினால் நாம் அடுத்து தெளிவாகின்றோம். ஆகவே நாம் ஒரு கனியின் தன்மை அடைகின்றது. அதை மூடியிருப்பது தொழில். இதை நீக்கிவிட்டால் வித்து வருகின்றது. அந்த வித்தின் தன்மையை முளைக்கின்றது. ஆகவே நாம் இந்த சித்திரை ஒன்று இந்த நமது வாழ்க்கையில் வருடத்தில் ஒரு நாள் 12 வருஷங்கள் ஏம்பிய நிலைகள் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் சிறு திரையாக நம் நல்ல குணங்களை மறைத்துக் கொண்டுள்ளது. ஆக இதை நீக்கினால் நாம் இதை போல நமது வாழ்க்கையில் நீக்கினால் பௌர்ணமி முழுமை அடைகின்றது. இன்று உதாரணமாக நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்று வரையிலும் இந்த உயிரினு பல உணர்வுகளை எடுத்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எடுத்து மனிதனாகும் போது முழுமையும் அறிந்திடும் உணர்வு பௌர்ணமி. ஆனால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முழுமை ஆகினாலும் அப்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகளை தேடப்படும் போது இந்த விஷயத்தின் தன்மை ஒவ்வொரு உணர்வையும் சேர்த்து தேய்பறையாக மாறுகின்றது. ஆக எந்தெந்த உணர்வின் தன் தேய்பறை ஆகின்றதோ இந்த உடலை விட்டு செல்லும் நிலையில் இன்று மனிதனாக இருக்கின்றோம். சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கு அடுத்த உடலை பெறுகின்றது. ஆக மனிதன் அல்ல, முழுமையான நிலையில் நாம் மீண்டும் நம்முடைய நிலைகள் உருமாறுகின்றது. ஆகவே தேய்பறையாகின்றது. தேய்பறையான பின் என்ன செய்கின்றது? சிறிதளவே கோடு தெரிகின்றது. பின் மீண்டும் அதனுடைய உணர்வு வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ண பௌர்ணமி வருகின்றது. ஆகவே இதை போலதான் நாம் உயிரணு நாம் இழந்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப அடுத்த உடலை பெறுகின்றது. ஆக அதிலிருந்து தப்பிக்கொள்ளும் உணர்வை சேர்த்து 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 நாம் மீண்டும் அந்த முழுமையை அறிந்திடும் சக்தி வரும்போது மனிதனாகின்றது. ஆகவே இதை அதாவது இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. ஆகவே சிறு திரைகளை நீக்கி முழுமை அடைந்த உணர்வுகள் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி தீமைகளை அகற்றி மனதை ஒருமையாக்கி ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். ஆகவே தீமையை வென்றவன் துருவ நட்சத்திரம். இதே போல இந்த சித்திரை சிறு திரைகளை நீக்க அருள் என்ற உணர்வை நமக்குள் போட்டு நம்மை அறியாமல் இயக்கும் இதை பிளந்து உணர்வின் தன்மை அறிவாக தெரிந்து வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமையில் வராது தடுத்து நிறுத்தும் அந்த அருள் உணர்வை நமக்குள் பெற்று நாம் தீமையில் வராது தடுத்து நிறுத்தும் நிலைதான் இப்போது. ஆகவே இதைத்தான் காலை துருவ தியானத்தில் நாம் எடுத்துக்கொண்டால்
அந்த உணர்வின் துணை கொண்டு நம்மை அறியாமல் இயக்கும் நிலையை அதை அடக்கி நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் நம்ம வாழ்க்கையை சீராக்கி ஒன்றுபட்ட வாழ்க்கை வாழும் தன்மை வரும். இது நமது குருநாதர் காட்டிய அறுவடை. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இது செய்வார். நீங்கள் எதை எண்ணுகின்றனரோ அதைத்தான் உயிர் இயக்குகின்றது, அதைத்தான் உடலாக்குகின்றது, அதைத்தான் ஆளுகின்றது. அந்த உணர்ச்சி தான் ஆளுகின்றது. நாம் கோபமாக சொன்னால் அந்த கோப உணர்ச்சியை சொன்னது ஆண்டாள், அவரை ஆளச் செய்து அதே உணர்வின் தன்மை நம்மை ஆளுகின்றது. ஆக கோபத்தின் நெல்லையாவை நம்மை கடக்க செய்யும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமா அல்லவா? ஆகவேதான் நாம் இப்போது நாம் இதை போன்று நாம துருவ தியானத்திலிருந்து அந்த பேரொருளை நமக்குள் சேர்த்து பழகுதல் வேண்டும். இந்த உணர்ச்சியின் உண்மையை அறிந்து கொண்ட பின் நாம் இந்த தீமை என்று உணர்வு வந்த பின் இந்த தீமை நம்மை எது வந்து ஆட்டிப்படைகின்ற தீமை செய்வனாகவும் தீமை செய்யவும் தீமையான உடலை மாற்றுவது எது? நாம் நுகர்ந்த உணர்வை என்று அறிகின்றோம். ஆக நுகரும்போது நாம தீமை என்று உணர்வு அறிந்த பின் தீமை அகற்றியது துருவ நட்சத்திரம் என்று அறிந்து உடனே தீமை என்று அறிந்த பின் ஈஸ்வரா என்று உயிரிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நம் உடலை பெற வேண்டும் என்று நாம் கண்ணாடியில் அழுக்கப்பட்டால் எப்படி நம் முகம் தெரிவதில்லையோ இதே போல வேதனை என்று உணர்வானால் நம் மனதையே நாம் அறிய முடியவில்லை. ஆக நம் மனதை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று நம் ஆன்மாவில் பட்ட அழுக்கான பின் ஆக தவறு எப்படி நடக்கின்றது, தவறிலிருந்து எப்படி மீள வேண்டும் உபாயமும் அதற்குண்டான ஞானம் கொண்டு தன்னை தீமை புகாது பாதுகாத்துக் கொள்ளும் நிலைவர். அந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் நாம் ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்றால் உணர்வின் பொருளை தெரிந்து கொண்ட பின் தான் அதை இணைத்து பார்த்து அவள் விஞ்ஞானி ஆகின்றான். அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் உறுப்புகளின் தன்மையும் உலோகங்கள் எப்படி இருக்கின்றது, என்னென்ன இலக்கங்கள் எது அழுவாகின்றது, அதற்கு தக்க உலோகங்களை நாம் எப்படி சேர்த்தால் அதன் எந்திரத்தை இயக்கவும் பழுதடையாமல் இயக்கக்கூடிய சக்தி வரும் என்று அவன் இன்ஜினியர் கண்டுபிடிக்கின்றன. இதே போலதான் மெய்ஞானி அவன் கண்ட உணர்வின் தன்மை நாம் எதை எடுத்தால் இந்த உணர்வின் தன்மை நீக்கும் என்று நமக்குள் ஞானிகள் கண்ட உணர்வினை உங்களுக்குள் பதிவானால் அதன்படி நீங்கள் சென்றால் உங்கள் அறியாத இயக்கும் நிலைகளில் நீங்கள் நீட்டி நல்ல உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த உடலுக்கு பின் ஒளி என்ற நிலையில் உணர்வு பெற உங்க எண்ணமே உங்களுக்கு உதவும். சாமியார் செய்வார், யூசியம் செய்யும் நல்ல நல்ல சிலைகளை காட்டும்போது நல்ல குணங்களை நாம் எடுத்தால் இந்த தெய்வ பெற நாம் இந்த தெய்வ சக்தி பெற வேண்டும், அந்த தெய்வீக நிலையா இருக்க வேண்டும், அந்த தெய்வ செயலாக எனக்குள் இருக்க வேண்டும், என் சொல்லும் செயலும் இந்த தெய்வ நிலையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அதே உணர்வு நமக்குள் தெய்வமாகும். தெய்வம் இது நன்மை செய்யுது என்று எண்ணினால் அந்த உணர்வை எடுத்தால் நமக்குள் நன்மை செய்யும். தெய்வ கோயிலுக்கு இந்த அர்ஜனை செய்துவிட்டு அபிஷேகம் ஏற்று நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் என்னை இன்னும் சோதிக்கின்றேன், உனக்காக நான் விரதம் இருந்தேன் எல்லாம் இருந்தேன் என்ற நிலையில் கஷ்டத்தை முன்வைத்து இந்த அழுக்கு படிந்த வேண்டும் நல்ல உணர்வு நமக்கு வருவது. ஆக நம்ம புலம்பல் என்ற நிலைகள் தான் நமக்குள் வருகின்றது. ஆகவே நல்வழிப்படுத்த ஞானிகள் எத்தனை உபாயங்களை கண்டன. ஆகவே நாம் கற்பனை சாமியோ மாடசாமியோ துர்தெய்வங்களை வைப்பது நாம் சிந்திக்கும் நிலையை தவறினால் நாம் தவறு செய்கின்றோம். அந்த தவறு செய்யும் உணர்வு நாம் மீள்வதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை பெற்று இந்த தவறு செய்யும் உணர்வை தொடைத்து நமக்குள் தெளிந்த மனம் கொண்டு வாழ வேண்டும் என்று ஒருவன் குற்றைகள் செய்கின்றான், ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவன் தவறு அதாவது விஷயத்தின் தன்மை அவன் தாக்கப்பட்டு சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யும். அப்போது சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யும்போது சிந்திக்கும் செயல் கொடுத்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் நகர்ந்து என் உடலில் படர வேண்டும் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என்று உணர்வினை நாம் கலந்து விட்டால் நாம் சிந்தனை வருகின்றது. தவறு செய்கின்ற உணர்வு நம்மை மீட்டுகின்றது நமது எண்ணமே. இல்லை என்றால் நல்ல உணர்வு கொண்டு ஒருவன் வரப்படும்போது வேதனைப்படுத்தும் ஒருவர் சொன்னால் இந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் சேர்த்து நல்ல உணர்வை செயலற்றதமாகி நாம் வேதனைப்படுத்துவனாக மாறுகின்றோம். வேதனைப்படுத்தும் உணர்வை நாம் நுகர்ந்தால் வேதனை உணர்வு நமக்குள் அணுவாகி நாம் வேதனையான உடலை உருவாக்கி விடுகின்றோம். ஆக இதிலிருந்து நாம் தப்புவது எப்போது? இதெல்லாம் சற்று சிந்தியுங்கள்.